ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 17, 2025. நாம் எந்த அளவிற்கு மாசற்றவராகவும் சரளமானவராகவும் ஆகியிருக்கின்றோம். ஞானம் நிறைந்தவராக ஆகியிருப்பதன் சொரூபம் இதுதான். நமக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த படைப்பின் அனைத்து இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். நாம் பலவிதமான ஆத்மாக்கள், பலவிதமான நடிப்பினுடைய இரகசியத்தையும் தெரிந்து கொண்டு விட்டோம். இந்த டிராமாவில் எந்த சம்பவங்கள் எதன் காரணத்தால் நடக்கின்றன என்பவையும் நாம் அறிவோம். எனவே தன்னைத்தான் சரளமாக்கிக் கொள்வோம். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவைதான் நடந்தாக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதுவே சரியாகும். மனிதர்கள் தமது கர்மங்களின்படி அனைத்தையும் அடைகிறார்கள். இவ்வுலகில் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றிற்கு அவர்களே பொறுப்பாளர்களாவார்கள். அவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் நமது துணைவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்மங்களின் கணக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாகும். எனவே சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம், சுபாவத்தினை சரளமானதாக ஆக்கிக்கொள்வோம், அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் அனைத்தையும் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? சில விஷயங்களை நாம் மாற்றியாக வேண்டும் என்று கூறலாம். ஆம், எதனை நம்மால் மாற்ற முடியுமோ அவற்றை அவசியம் நாம் மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அவற்றை நாம் மாற்றவில்லை என்றால் நமது மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். உன்னால் இது செய்திருக்க முடியும், ஆனால் நீ செய்யவில்லை என்றது கூறும். எனவே மாற்றம் செய்வோம். விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது. பொறுப்பினை தட்டி கழிக்கக்கூடாது. எந்த அளவிற்கு முடியுமோ நம் மனதின் சக்தியின் மூலமாக, வார்த்தைகளின் சக்தியின் மூலமாக நமது அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம் மாற்றத்தை செய்வோம். ஆனால் சில விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அவை நடந்தே தீர வேண்டும். அவற்றை யாருமே மாற்ற முடியாது. எந்த விஷயங்கள் நமது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவையோ அந்த விஷயங்களை பற்றி மனதை லேசாக வைத்துக் கொள்வோம். நமது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக சித்தத்தை முற்றிலும் மாசற்றதாக ஆக்க வேண்டும். சித்தத்தை குளிர்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் எந்த அக்னியும் எரிந்து கொண்டிருக்கக்கூடாது. கோபத்தின் அக்னியாகட்டும், பொறாமை வெறுப்பின் அக்னியாகட்டும், அல்லது வீணான சிந்தனைகளின் நெருப்பாகட்டும், அதுவும் கூட அக்னிதான். அவ்வாறே காமத்தின் சூக்ஷ்மமான அக்னியும் எரியக்கூடாது. முற்றிலும் அமைதி நிலை இருக்க வேண்டும். நாம் ஒரு இரகசியத்தை நன்றாக உணர்ந்து கொள்வோம். எந்த அளவிற்கு காமத்தின் அக்னி அணைகிறதோ, சித்தம் மாசற்றதாக ஆகிறதோ, அனைவருக்காகவும் நமது மனப்பான்மை உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. எனவே யோக பலத்தால் நமக்குள் எரிந்து கொண்டிருக்கும் தேவையற்ற அக்னியை அழித்துவிட வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு ஈஸ்வரிய ரசனை கிடைக்கப்பெறும். ஈஸ்வரிய ரசனையை அடைந்த பின்னர் இந்த உலக விஷயங்களின் எந்த ரசனையும் நம்மை கவர்ந்து இழுக்காது. நம்மிடம் செல்வம், சொத்துக்கள் அதிகமாக இருக்குமானால் அவற்றை தானம் செய்வோம். இவ்வாறு மனதை பெரிதாக்கினால் பொருட்களை சேர்க்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பது போன்ற உள்ளுணர்வு அழிந்துவிடும். ஏனென்றால் எந்த ஆத்மாக்கள் யோகத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் எதையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்களுக்கு தேவையானவை தானாகவே அவர்களிடம் வருகின்றன. அவர்களது எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்காது. எனவே நாம் மாசற்றவராக ஆவோம், குளிர்ச்சி நிறைந்தவராக ஆவோம். ஈஸ்வரிய ரசனையால் தன்னைத்தான் நிறைத்து கொள்வோம். ஈஸ்வரிய பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்வோம். இதுவே இந்த வாழ்க்கையில் ஈஸ்வரனுக்கு நாம் செய்யும் சமர்ப்பணமாகும். இதுவே உண்மையான சாத்வீக தன்மையாகும். இன்று நாம் இந்த முழு படைப்பிற்கும் தூய்மை தன்மையின் தானமளிப்போம். நமது தூய அதிர்வலைகளால் இவ்வுலகில் அலையாக அடிக்கும் காம இச்சையின் விருப்பமானது முடிவடைந்துவிடும். நமது தூய்மையின் சக்தியால் எரிந்து கொண்டிருக்கும் அநேக மனித இதயங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும். எனவே பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் சூரியனாவே நமது சொரூபத்தில் நிலைத்து விடுவோம். பாபா தூய்மையின் கடலானவர். அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய தூய ஒளிக்கிரணங்கள் எண்ணில் நிறைந்து நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. இது மிக அழகான பயிற்சி. ஓம் சாந்தி.